Hi friends, இன்னைக்கு நைட்டுக்கு ஃபுல்கா அண்ட் குருமா மார்னிங்கே பண்ணி வச்சாச்சு. ஸோ ஐ தாட் ஐல் ஷேர் ஹவு டு மேக் ஃபுல்காஸ். இது பெரிய ஒரு விஷயம் எல்லாம் இல்லை, பட் வித் ப்ராக்டிஸ் ஈஸியாக வந்துவிடும். ஸோ நான் வந்து எங்கள் 4 பேருக்கு எடுத்துட்டுருக்கேன் ஆட்டா. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறது பார்த்துட்டு எடுத்துங்க. தென் தண்ணி விடுறது வந்துட்டு ஒரே அடியாக விடாதக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி பிசையணும். அது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு அப்புறமா அமுத்தி பிசைஞ்சோம்னாக்கா கொஞ்சம் ஹார்டாகிடும், மாவு ஹார்டாகிடுதுன்னா அப்புறம் கொஞ்சம் அது பண்ணறப்போ அத்தனை சாஃப்டாக வராது. அதுக்கு பதில் இப்படி தெளித்து விட்டுட்டு கொஞ்சம் முள்ள இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ராப் பை ட்ராப் எண்டில் ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சோம்னா அசைச்சு அந்த மாவு கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும். ஆனால் ஃபுல்கா மாத்திரம் நமக்கு ப்ராக்டிஸில் தான் வரும். ஃபஸ்ட்டு பண்ணும்போது இட் டசன்ட் கம், ரொம்ப சாஃப்டாலாம் வரவே வராது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி மாவு பிசைஞ்சாலும் அது ஊற வைக்கலைனாலும் நல்லா வந்துடும். அது ஜஸ்ட் ப்ராக்டிஸில் வருது தான். நமக்கு அது பண்ணறப்பவே தெரிஞ்சுவிடும் இது நல்லா வரப்போகிறதா இல்லையா அப்படி சொல்லிட்டு. அத்தனை ஈஸியாக வந்துடும் நமக்கு. ஆனால் இனிஷியலாக கொஞ்சம் இதுதான், அப்புறம் ஹோப்பே போயிடும். இது என்ன நமக்கு மாத்திரம் சாஃப்டாகவே வரதில்லைன்னுட்டு எண்ணெயெல்லாம் விட்டு எல்லாம் பண்ண தோணும். அத்தனையெல்லாம் கஷ்டம் கிடையாது. இப்போ பண்ண தொடங்கினோம்னா வித்தின் அ மந்த் ஆர் 2 நமக்கு நல்லா சாஃப்டாக பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். ஓகே, ஸோ நான் இதில் வந்து எண்ணெய் உப்பு ஒன்றுமே போடுறது கிடையாது. ஜஸ்ட் தண்ணி மாத்திரம் விட்டுட்டு பிசைறது. அப்புறம் நான் ஜலிக்கவே மாட்டேன். அதில் கொஞ்சம் ரஃபேஜ் இருக்கிறது நல்லது தான் இல்லையா, ஃபைபர். அதனால ஜலிக்கிற பழக்கமும் கிடையாது. ஓகே, இப்போ இப்படி பிசைஞ்சு வச்சாச்சு. நான் பிசைஞ்சு எல்லாரும் எப்பவும் பண்ணுற மாதிரி தான். இதுக்கு ஒரு பெரிய ஒரு டிப்பெல்லாம் இல்லை, இப்படி பிசையணும் அப்படி பிசையணும். இந்த போலி பராட்டாலாம் பண்ணுறது சொன்னோன்னாக்கா அதுக்கு ஒரு டெக்ஸ்சர்லாம் இருக்குது. இதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சாஃப்டாக பரத்துறதுக்கு கொஞ்சம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு பிசையறப்பே தெரியுமே, அந்த மாதிரி பண்ணிங்க. ஸோ இதை நான் இப்படி பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு ஒரு மேபி 1 hour அந்த மாதிரி வச்சுவிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாகும், செட் ஆகும். அதுக்கப்புறமா எப்படி போடுறதுங்கிறது நான் காட்டுறேன். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எப்படி ஃபுல்கா பண்ணுறதுங்கிறது 2-3 ஃபுல்கா நான் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் ரொட்டி பருத்தி வச்சுட்டு விட்றேன். அதுக்கப்புறமா எப்படி போடுறதுங்கிறது காட்டுறேன். ரொட்டி பருத்துறப்போ என்னவாக்கன்னா நீங்கள் கொஞ்சம் லிபரலாகவே இந்த பவுடர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு கரெக்டாக பாருங்க, லெமன் சைஸுக்கு எடுத்துட்டா போகிறோம். ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு மாவு எடுத்துண்டு ஒட்டாதக்கி, அப்புறம் ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாது, சுருக்கம் டாட்ஸு அதெல்லாம் இல்லாதக்கி நம்ம ஒரே திக்னஸில் ஸ்ப்ரெட் பண்ணிங்கோ. ஃபஸ்ட்டே சர்க்கிள் பர்ஃபெக்டாக வரணும்னெல்லாம் கிடையாது, ஒரு விதம் சர்க்கிள் வந்தாலே போதும். டோன்ட் பாதர் அபவுட் த ஷேப் இனிஷியலாக. அதோட திக்னஸும் டேமேஜும் வராதக்கி இப்படி பருத்திக்கணும். இப்போ பருத்தி இருக்கிறது பார்த்தா இல்லையா, அண்ட் ஒட்டவும் விடாது, டேமேஜும் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கு. ஓகே, அண்ட் இது 3 பண்ணி வச்சுட்டு விடுறேன் நான். அப்புறமா அதை வந்துட்டு இது பண்ணிக்கலாம், ரொட்டியாக பண்ணிக்கலாம். ஸோ தட் இட் இஸ் ஃபாஸ்டர் ஆல்சோ. ஓகே, சேம் அதே மாதிரி லெமன் சைஸ் எடுத்துட்டு இருக்கேன். வித்தவுட் டேமேஜ், விங்கிள்ஸு ஃபோல்ஸு எல்லாம் இல்லாதக்கி க்ளீனாக பருத்திங்கோ. அண்ட் ஒரு 6 to 8 inches பூரும், ரொம்ப பெருசாக பண்ண வேண்டாம். ஓகே, அப்புறம் ட்ரையாக இருக்கணும், இப்படி ட்ரையாக இருக்கணும், அவ்வளோதான். 2 பண்ணியாச்சு. சேம் அது வந்து ஆனால் எப்படி சொன்னாக்கா இது கொஞ்சம் ஈஸி தான், ஆனால்
இது எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் இந்த மாவு பிசையறப்ப எண்ணெய் உப்பு அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒன்றும் ஆடே பண்ண வேண்டாம். ஓகே, கொஞ்சம் லிவரில் டஸ்ட் போட்டுண்டு பவுடர் போட்டுண்டு பண்ணிக்கோ. ஓகே, யூனிஃபார்ம் திக்னஸ், நோ டாட்ஸ், நோ ரிங்கிள்ஸ், நோ ஃபோல்ஸ். ஓகே, ஸோ இப்படி 3 பண்ணிட்டு இருக்கும். அண்ட் ட்ரை ஆகிறதுக்குள்ள போட்டு வச்சுக்கணும், போட்டு எடுத்து விடணும். என்னன்னாக்கா ட்ரை ஆச்சு சொன்னானாக்கா உங்களுக்கு பாப்அப் வராது. இப்போ மீன்வைல் இது காஞ்சிருக்கு. ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் ரெடியாக வச்சுட்டுருக்கேன். இது ஃபுல்கா எப்படியாக்கும் போடுறதுங்கிறது பார்த்து விடலாம். பருத்தி வச்சுட்டாச்சு, 3 எண்ணம் பண்ணியிருக்கோம். ஐ ஜஸ்ட் ஷோ 2 ரொட்டீஸ். இல்லைனாக்கா இல்லைன்னா ரொம்ப பெருசாகிடும் வீடியோ. இப்போ நன்னா காஞ்சிருக்கு. ஓகே, கல் நன்னா காஞ்சிருக்கு, ஸ்மோக்கும் வருது. ஓகே, அப்போ இதை ட்ரையாக இருக்குது, அட் த சேம் டைம் கொஞ்சம் டேப்னஸும் இருக்குது ரொட்டி. ஸோ இதை ஃபஸ்ட் ஒன்று போட்டு விடலாம். போட்டுட்டு ஒரு சைடு ட்ரை ஆகணும், அப்புறம் அந்த சைடும் ட்ரை ஆகணும். அப்போ அது ட்ரை ஆகிறப்ப சின்ன 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 பபிள்ஸ் மாதிரி வரும். ஓகே, நான் பண்ணுறேன்னு யாரும் பண்ணாதேங்கோ. இட்ஸ் வெரி ஹாட். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒன்று ப்ரெஸ் பண்ணி கொடுத்தனாக்கா அது பபிள் ஃபாஸ்ட்டாக வருமேனு பண்ணுறேன். ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ், ரிஸ்கி. ஓகே, சில பேர் அந்த சின்னதாக ஒரு துணி வச்சுண்டெல்லாம் பண்ணுவான். நான் அதெல்லாம் பண்ணுறதில்லை, இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணி விடுவேன். பார்க்கலாம் எப்படி வருது சொல்லிட்டு. எப்படி நம்ம ஒரு மந்த்துக்குள்ளேயெல்லாம் நல்லா மாஸ்டர் பண்ணி விடலாம். இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. 2 சைடும் ட்ரை ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஓகே, பார்த்தாலே தெரியும். ஓகே, லைட் கலராக இருக்கும். இந்த சைடு ஃப்ளேமில் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு விட்றது. ஓகே, நெய் வேணும்னு சொன்னானாக்கா அதில் மேலே கொஞ்சம் தடவிக்கணும். அதர்வைஸ் யூ கேன் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். நெய் தடவலை சொன்னாலும் நல்லா சாஃப்டாக தான் வரும். நல்லா லேயர் லேயராக வந்தாச்சு இல்லையா, ஓப்பன் அப் ஆயாச்சு இல்லையா, அது க்ளீனாக அது 2 லேயராக இருக்கும். அதை நம்ம க்ளீனாக ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 5-6 மணி நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். ப்ராப்ளமே இல்லை. நெய் போட்டோனாக்கா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ ட்ராவல்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்போ கொஞ்சம் ஒரு ட்ராப்பு ஹாட்டாக இருக்கிறப்போ ஒரு ட்ராப் நெய்யை தடவி விட்டுட்டோம்னா வாசனையாக சாஃப்டாக இருக்கும். ஆனால் பெஸ்ட்டு அப்பப்போ சாப்பிட்றதுக்கு முன்னால் அப்பப்போ பண்ணிக்கிறது தான். பெசஞ்செல்லாம் வச்சுட்டு ரெடியாக வச்சுட்டு விட்றது. அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னால் கரெக்டாக விட்டுட்டு விட்டோம்னா ரொம்ப இதாக இருக்கும். ஃப்ரெஷ் அந்த வாசனையும் இருக்கும் இல்லையா. soft fluffy silky fulkas are ready. 2 தான் பண்ணேன், நான் 3 பண்ணலை. ஏன்னா ரொம்ப பெருசாயிடும் அப்புறம் வீடியோ பார்க்கறதுக்கே போர் அடிக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் திஸ். லெட்ஸ் பாருங்க, க்ளீனாக அப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி அழகாக வந்திருக்கு. ஓகே, சில்கியாக வந்திருக்கு. This one also. See? பிச்சு காட்டுறேன். See? லேயர் லேயர். எண்ணெய் நெய் ஒன்றும் போட வேண்டாம், உப்பு சுடு தண்ணி ஒன்றும் போட வேண்டாம். இதே மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்க, சூப்பராக வரும். ஆனால் ஓவர் நைட்டே இன்றைக்கி நான் கற்றுட்டுட்டு நாளைக்கே பண்ணுறோம்னு சொன்னானாக்கா வராது. கொஞ்சம் இதுக்கு அந்த ப்ராக்டிஸில் தான் சரியாகும். பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லை. வித்தின் அ மந்த் வி கேன் மாஸ்டர் திஸ். ஓகே, தேங்க்யூ. ஹோப் யூ லைக் திஸ். ஓகே, ட்ரை பண்ணுங்க. Okay, thank you.